வணக்கம் மக்களே. அமமுகவுக்கு 7 தொகுதிகள். பாஜக தலைமையிடம் எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட். தயங்கும் டிடிவி தினகரனின் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையான ஒரு விரிவான தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக தரப்புக்கு 7 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பாஜக தலைமைக்கு தகவல் அனுப்பி இருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். அதில் டிடிவி தினகரன் தரப்பில் கேட்கப்பட்ட ஆண்டிப்பட்டி தொகுதியை வழங்கவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து சில மணி நேரம் ஆலோசித்துள்ளார். அப்போது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு குறித்தும் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் கொண்டு வர அமித்ஷா அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். அமமுகவுக்கு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி பங்கீடு செய்ய வேண்டாம் என்றும் பாஜகவுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி உள் ஒதுக்கீடாக அமமுகவுக்கு வழங்கலாம் என்றும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் அமமுக சுமார் 20 தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றியை பாதித்துள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவுக்கு இறங்கி வந்ததாகவும் சிலர் விமர்சிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல ஓபிஎஸ் அவர்கள் விஜய் பக்கம் செல்லும் சூழலில் டிடிவி தினகரனுக்கு அந்த பக்கம் சென்றால் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சர்க்கிளும் ஏற்படும். இதனை கருதியே எடப்பாடி பழனிசாமியும் ஒப்புக்கொண்டுள்ளார். அதன்பின் உடனடியாக டெல்லி புறப்பட்ட டிடிவி தினகரன் அமித்ஷா அவர்களை சந்தித்து ஆலோசனையும் நடத்தியுள்ளார். அப்போது டிடிவி தினகரன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்க தயங்கியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல என்டிஏ கூட்டணியில் அமமுகவுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்றும் ஆண்டிப்பட்டி தொகுதி கட்டாயம் வேண்டும் என்றும் டிமாண்டும் வைத்திருக்கிறார். இந்த நிலையில் அமமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கிய தகவல் ஒன்றையும் டெல்லி பாஜக தலைமைக்கு கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி அமமுகவுக்கு 7 தொகுதிகளை ஒதுக்கலாம் என்றும் ஆண்டிப்பட்டி, சாத்தூர், பாபநாசம், தாம்பரம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் அடக்கம் என்றும் கூறியிருப்பதாக விவரங்கள் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். அதேபோல டெல்டாவிலும் ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் முடிவை டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்பாரா என்ற குழப்பமும் தற்போது எழுந்துள்ளது. தேர்தல் செலவுகளை பாஜக பார்த்து கொள்ளும் என்றாலும் அமமுகவுக்கு இது குறைவான எண்ணிக்கை என்றும் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை டிடிவி தினகரன் இதனை ஏற்றுக்கொண்டால் அது அதிமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் தொகுதி பங்கீட்டில் பிடிவாதம் காட்ட மாட்டோம் என்றும் தினகரன் ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.